வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல DRDO நிறுவனம் இந்தியா டெவலப் செய்து வரும் 3 ஹைப்பர்சானிக் மிசைல் குறித்து சில முக்கியமான புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. DRDO வெளியிட்ட புகைப்படங்கள் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. இந்தியா என்ன மாதிரியான ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க, இந்தியா டெவலப் செய்யும் ஹைப்பர்சானிக் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, ஹைப்பர்சானிக் மிசைல்னா என்ன, ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குறதுல எதற்காக உலக நாடுகள் போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க, வரும் கால யுத்த களங்கள்ல ஹைப்பர்சானிக் மிசைல்கள் எப்படி பயன்படுத்தப்பட உள்ளது, இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட்ல எந்த நிலையில இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். தற்போது உலகத்துல ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜில முன்னிலையில இருப்பது ரஷ்யா மற்றும் சீனா தான். இரு நாடுகளும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை வெற்றிகரமா டெவலப் செய்து தங்கள் படையில் இணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா கூட ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட்ல இன்னும் பின்தங்கிய நிலையில தான் இருக்காங்க. அமெரிக்கா தங்கள் படையில ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல இன்னும் இணைக்கல. இந்தியாவை பொறுத்த மட்டில் சீனாவிடம் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இருப்பது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஏன்னா ஹைப்பர்சானிக் மிசைல்கள் ஒரு யுத்த நேரத்துல யுத்தத்தின் போக்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆயுதங்கள். இந்த ஆயுதத்தை டெவலப் செய்யறதுல இந்தியா சீனாவை விட பின்தங்கி இருந்தாங்கன்னா வரும் காலத்துல நமது பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். இதனால இந்தியா 2004 சொந்தமா ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. 2020 ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள்ல ஒரு ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்தியா பல வருடங்களா ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கு பல்வேறு முயற்சிகளை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில சீனா ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல இந்தியாவை விட முன்னேறி சென்று கொண்டே இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்தியா வெற்றிகரமா ஒரு லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல சோதனை செஞ்சிருக்காங்க. அதுவும் சீனா தன்னுடைய GDF 600 அப்படிங்கிற ஒரு புதிய ஹைப்பர்சானிக் மிசைல அறிமுகம் செய்த ஓரிரு நாட்கள்ல இந்தியா இந்த சோதனையை செஞ்சிருக்காங்க. இந்தியாவுடைய லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல்னால 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்தியா சோதித்த லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல்னால ஒலியின் வேகத்தை விட 8 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். இந்தியா சோதித்த ஹைப்பர்சானிக் மிசைல DRDO ஒரு ஹைபிரிட் ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது K4 மிசைல பூஸ்டரா பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் டிராவல் செய்து சூப்பர்சானிக் வேகத்தை எட்டியவுடன் மிசைல்ல இருந்து ஹைப்பர்சானிக் மிசைல் பிரிந்து இலக்கை நோக்கி பயணித்து சென்று தாக்குதல் நடத்தும். இந்த மிசைல DRDO ஹைபிரிட் ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. பிரத்யேகமா இந்த மிசைல்கள் எதிரிகளோட விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மற்றும் கடலில் இருந்து தரையில் உள்ள இலக்குகளை தாக்குவதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இதனால இந்திய கடற்படையோட தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. இந்தியா இந்த ஹைப்பர்சானிக் ஆன்டிஷிப் மிசைல இந்தியா டெவலப் செய்யறதுக்கு முக்கியமான காரணம், சமீப காலங்கள்ல சீனா தன்னுடைய கடற்படைய மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. வரும் காலத்துல இந்திய கடல் எல்லைக்குள் சீன போர்க்கப்பல்கள் அத்துமீறி நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்பொழுது சீன கடற்படைய அச்சுறுத்தணும்னா இந்தியாவுக்கு இது போன்ற லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் தேவை. இந்த சோதனைக்கு பிறகு சமீபத்துல DRDO நிறுவனம் இந்தியா டெவலப் செய்து வரும் 3 விதமான ஹைப்பர்சானிக் மிசைல்களோட விண்ட் டனல் மாடலோட புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. இதுல இருந்து இந்தியா 3 விதமான ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்து வருவது தற்போது தெரிய வந்திருக்கு. இது நாள் வரைக்கும் இந்தியா தன்னுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட்டை ரொம்ப ரகசியமா வச்சிருப்பாங்க. ஆனா தற்போது டெவலப் செய்து வரும் 3 ஹைப்பர்சானிக் மிசைல்களோட விண்ட் டனல் மாடலோட புகைப்படங்களை வெளியிட்டு DRDO பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. அதாவது DRDO 3 விதமான ஹைப்பர்சானிக் மிசைல்களோட புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. அதுல முதல் புகைப்படம் காமன் ஹைப்பர்சானிக் கிளைட் பாடி அப்படிங்கிற ஒரு ஹைப்பர்சானிக் வெப்பன். இந்த காமன் ஹைப்பர்சானிக் கிளைட் பாடி ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமா ஹைப்பர்சானிக் வேகத்துல
பறந்து சென்று இலக்குகளை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த காமன் ஹைப்பர்சானிக் கிளைட் பாடி பல்வேறு விதமான பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து லான்ச் செய்யும் வகையில டெவலப் செய்யப்பட்டிருக்கு. அதாவது பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தியும் இந்த காமன் ஹைப்பர்சானிக் கிளைட் பாடிய லான்ச் செய்ய முடியும். இந்த காமன் ஹைப்பர்சானிக் கிளைட் பாடிய இது போன்ற பல்வேறு விதமான பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து லான்ச் செய்ய முடியறதுனால இந்தியாவுக்கு அஃபென்சிவ் மற்றும் டிஃபென்சிவ் ஆப்ஷனா இந்த ஆயுதம் இருக்கு. இந்த காமன் ஹைப்பர்சானிக் கிளைட் பாடி அதிவேகமா ஹைப்பர்சானிக் வேகத்துல வெவ்வேறு திசைகள்ல பறந்து சென்று இலக்கை தாக்கும். இதனால எதிரிகளோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால இந்த காமன் ஹைப்பர்சானிக் கிளைட் பாடிய இன்டர்செப்ட் செய்ய முடியாது. இந்த விஷயம் இந்தியாவுக்கு ஒரு யுத்த நேரத்துல மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். இரண்டாவதா டிஆர்டிஓ வெளியிட்டிருக்க புகைப்படத்துல ADAH அப்படிங்கிற ஆன்டி ஹைப்பர்சானிக் இன்டர்செப்டார் மிசைல் புகைப்படம் இருக்கு. அதாவது இந்த ஆயுதம் எதிரிகளால் நமது மீது ஏவப்படும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை இடைமறித்து தாக்கி அழிப்பதற்காக டெவலப் செய்யப்பட்டு வருது. இந்த ஆன்டி ஹைப்பர்சானிக் இன்டர்செப்டார் மிசைல் இன்னும் ஓரிரு வருடங்கள்ல இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இணைக்க போறாங்க. இதன் மூலமா எதிரிகளால் ஏவப்படும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை கூட பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால இன்டர்செப்ட் செய்ய முடியும். இந்த ஆன்டி ஹைப்பர்சானிக் இன்டர்செப்டார் மிசைல்களை பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட மூன்றாவது பேஸ்ல இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஆன்டி ஹைப்பர்சானிக் இன்டர்செப்டார் மிசைல்கள் பிரத்யேகமா ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள் மற்றும் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை இடைமறித்து தாக்குவதற்காக இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. வரும் காலத்துல இந்தியா மீது ஹைப்பர்சானிக் மிசைல்களை ஏவி சீனா மற்றும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினா இந்த ஆன்டி ஹைப்பர்சானிக் இன்டர்செப்டார் மிசைல்கள் அந்த மிசைல்களை இடைமறித்து தாக்கி அளிப்பதற்கு மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு உதவி செய்யும். இந்த இன்டர்செப்டார் மிசைல்கள் மிகவும் அதிகமான ஹைப்பர்சானிக் வேகத்துல வரக்கூடிய மிசைல்களை கூட இன்டர்செப்ட் செய்ய முடியும். டிஆர்டிஓ மூன்றாவதா வெளியிட்டிருக்க புகைப்படம் சமீபத்துல இந்தியா சோதித்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் ஹைப்பர்சானிக் மிசைலோட புகைப்படம். இந்த சோதனை சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்தியாவுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் ப்ராஜெக்ட் ரொம்ப ஸ்லோவா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா தற்போது இந்தியாவுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் ப்ராஜெக்ட் வேகம் எடுக்க ஆரம்பித்தவுடன் நமது எதிரிகள் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இந்திய கடற்படையோட தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இதிலிருந்து டிஆர்டிஓ 3 விதமான ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்து வருவது தற்போது வெளிவந்திருக்கு. அதனால வரும் காலத்துல இந்திய படையில பல்வேறு விதமான ஹைப்பர்சானிக் மிசைல்கள் பயன்பாட்டுல இருக்கும். இன்னும் கூடிய விரைவில் HSTDV அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளையும் இந்தியா சோதிக்க இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள்கள் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை உருவாக்குறதுல இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்யா ஜிர்கான், கின்சல் போன்ற ஹைப்பர்சானிக் மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்தி இருக்காங்க. இந்த தாக்குதலை அமெரிக்காவுடைய எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் தடுக்க முடியல. இதனால வரும் காலத்துல ஹைப்பர்சானிக் மிசைல்கள் பெருமளவுல யுத்த களங்கள்ல பயன்படுத்தப்படும். சில வருடங்களுக்கு முன்னாடி சீனா ஹைப்பர்சானிக் மிசைல சோதனை செய்த போது ரஷ்யா மற்றும் அமெரிக்கா சீனாவுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜி வளர்ச்சியை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சாங்க. தற்போது இந்தியாவுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனையும் சீனாவுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கு. பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் இந்தியா 3 விதமான ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த ஓபனா தற்போது வெளியிட்டு இருக்கிறதுனால பாகிஸ்தானும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்ய முயல்வாங்க. ஆனா பாகிஸ்தானுக்கு ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்கும் அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இதனால சீனாவிடமிருந்து ஹைப்பர்சானிக் மிசைல்களை வாங்கி தங்கள் படையில் இணைக்க முயற்சி செய்வாங்க. சீனாவை பொறுத்தமட்டில் இந்தியாவுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட்டுக்கு பெருசா ரியாக்ட் செய்ய மாட்டாங்க. சீனாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பயம் அக்னி 5 மிசைல் தான். ஏன்னா அக்னி 5 மிசைல்ல MIRV அப்படிங்கிற மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பம் இருக்குது. இந்த தொழில்நுட்பம் உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் இருக்குது. இந்தியாவுடைய அக்னி 5 மிசைல் தான் சீனாவின்
முக்கியமான நகரங்களை தாக்கும் திறன் கொண்டது. அதனால இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் டெவலப்மெண்ட்ல இந்தியா ரேஞ்ச அதிகரிச்சாங்கன்னா சீனா ரியாக்ட் செய்வாங்க. சமீபத்துல கூட இந்தியா நடத்திய அக்னி 5 மிசைல் சோதனை குறித்து யுஎன்ல சீனா கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனா தற்போது இந்தியா டெவலப் செய்து வரும் ஹைப்பர்சானிக் ஆயுதங்கள் குறித்து பேச மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா பாகிஸ்தானுக்கு ஹைப்பர்சானிக் மிசைல கொடுப்பதற்கு சீனா முயற்சி செய்வாங்க. அடுத்து அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட்ல அமெரிக்கா பின்தங்கி தான் இருக்காங்க. இந்தியா நடத்திய ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனைக்கு பிறகு தன்னுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் ப்ராஜெக்டுகளை அமெரிக்கா வேகப்படுத்தி இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஆக்கஸ் ஒப்பந்தத்துல இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா மற்றும் யூகே நாடுகளுடன் இணைந்து ஹைப்பர்சானிக் டெக்னாலஜியை டெவலப் செய்யறதுக்கு அமெரிக்கா முயற்சி செய்யறாங்க. சமீபத்துல கூட அமெரிக்கா ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல சோதனை செஞ்சாங்க. என்ன பொறுத்தமட்டில் அடுத்த 5 வருடங்கள்ல இந்தியா இன்னும் அதிகமான ஹைப்பர்சானிக் மிசைல்களை சோதனை செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்தியா என்ன மாதிரியான ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்தியா வெளியிட்டது கிடையாது. ஆனா தற்போது இந்தியா வெளியிடுறாங்கன்னா இந்தியாவுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜி நல்ல ஒரு மெச்சூரான நிலைக்கு வந்துட்டு இதன் காரணமாக தான் இந்தியா தன்னுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் ப்ராஜெக்ட் குறித்து சில விஷயங்களை வெளியிடுறாங்க. இந்தியாவிடம் ஹைப்பர்சானிக் மிசைல் இல்லைன்னா வரும் காலத்துல சீனாவுடன் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். இந்த விஷயத்தை மனதில் வைத்துதான் இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட்ல தற்போது அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.